அன்பரசி விஸ்வா 2 பேரும் மண்டபத்துல இருந்து வெளியே வர்றாங்க. வெளியே இந்த கார் கிட்ட வந்த உடனே விஸ்வா கேக்குறாரு, அன்பரசி ஒண்ணு கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சார் போங்க சார், இப்படி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. இவர் நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, எப்ப வேணாலும் நான் கேட்பேன், எப்ப வேணாலும் நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அப்பதான் வர்றாங்க மஞ்சு சொல்றாங்க, சார் இத ரொமான்ஸ்ல கார்ல போய் வச்சுக்கோங்க, வாங்க இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாட்டி சொல்றாங்க, வாப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆக்சுவலா கார்ல இவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்போ விஸ்வா அன்பரசி பக்கத்துல அப்படியே வர்றாங்க, முத்தம் கொடுக்க வர்றாங்க. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் முத்தம் கொடுக்க போறேன். என்ன சார் இந்த பாட்டி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் பேசாம இருக்காரு. மறுபடியும் முத்தம் கொடுக்க போறாங்க. சார் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்பி பாக்குறாருங்க, வேற யாருங்க? மஞ்சு தான். என்ன மஞ்சு? இல்ல சார் நம்ம எப்பயும் போற ரூட்ல போறோமா இல்ல வேற ரூட்ல போறோமா? எப்பயும் போற ரூட்ல தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாரு. மறுபடியும் முத்தம் கொடுக்க போறாங்க. நறுக்குன்னு ஒரு கிள்ளி விடுறாங்க. அன்பரசி ஆணு கத்துறாங்க, என்னாச்சுப்பா விஸ்வா? ஒன்னும் இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு விஸ்வா. அதுக்கப்புறம் இப்ப நீ கொடுக்க போறியா இல்லாட்டி நான் பாட்டி கூப்பிட்டுமா அப்படிங்கிறாங்க. கூப்பிடுங்க பாக்கலாம் அப்படின்னு பாட்டி அப்படின்னு சொல்றாரு விஸ்வா. என்னப்பா அப்படின்னு அப்படி திருத்துன்னு முழிக்கிறாங்க அன்பரசி. இல்ல பாட்டி, அன்பரசி கோயிலுக்கு போகணும்னு சொல்றா. விஸ்வா இன்னும் விஸ்வா வீட்டுல விளக்கு வைத்துட்டு நீங்க பார்க்குக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, ஏன் சினிமாவுக்கு கூட நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது மங்கா அனன்யாவை எழுப்புறதுக்காக வந்திருக்காங்க. எப்படியோ தூக்க மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுட்டோம், இவ எழுந்திருச்சானு நீ சாமியாட்டம் ஆடுவாள, இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போதே கரெக்டா வசந்த் கூப்பிடுறாரு. சொல்லு வசந்த், அங்க என்ன போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? கஸ்தூரிக்கு கௌசல்யா விஷயம் எதுவுமே தெரியாது, நீங்க பாட்டுல உளறி வச்சு என்னையும் சேர்த்தி மாட்டி வச்சிடாதீங்க, அதுக்குதான் போன் பண்ண. என்ன வசந்த் சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே பண்ணோம் இத. ஆமா மேடம், நல்லா சொல்லுவீங்க, என்னைய மாட்டி விட்டுறாதீங்க, நான்லாம் இதுக்கு பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கௌசல்யா விஷயத்திலே பொறுப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாரு வசந்த். அதை கேட்டுட்டு மங்கா சொல்றாங்க, உனக்கு 60 கோடி ரூபாய் மட்டும் உனக்கு வேணும், ஆனா தப்புனா மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கு தம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நினைச்சு பாக்குறாரு வசந்த். சிவகாமி சொல்லிருப்பாங்க, இனிமேல் எனக்கு வாழ்றதுக்கு வேற வழியே இல்ல வசந்தா, ஏதாச்சும் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சிவகாமி மேடமும் முதல்ல எங்கேன்னு தேடுங்க, அவங்க இப்படி தற்கொலை பண்ணிக்கலான்னு அப்படின்னு ஐடியால இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோன்னா ஐயோ அப்படின்னு பதறிட்டு போனை வச்சுட்டு உடனே சிவகாமிக்கு கால் பண்றாங்க. ஆனா சிவகாமி போனை எடுத்துறாங்க. அப்பாடா போனை எடுத்துட்டாடா அப்படின்ட்டு, எங்க சிவகாமி இருக்க? அம்மா நான் வீட்டுல தாமா இருக்கேன். இங்க பாரு, நீ இப்ப என்ன பண்ற தெரியுமா? அனன்யாவை எழுப்பி முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அனன்யாவை எழுப்புன்னு எழுப்பி எப்படியோ தரன்னு புடிச்சு வந்து கார்ல உட்கார வச்சு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது சந்திரசேகரை காமிக்கிறாங்க. சந்திரசேகர் செம்ம டென்ஷன்லாம் அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அம்முக்கு ஏன் இப்படி ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என் உயிரை எடுத்துக்கிட்டுனாச்சு அம்முவோட உயிரை கொடுத்துருங்களே கடவுள் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் போகுது. அதாவது கஸ்தூரி நைட்டு அங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களா, அப்போ சாமிஜியை வர சொல்லியிருக்காரு சந்திரசேகர். அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சுவாமிஜி சொல்றாரு, நான் போய் அவங்கள பாக்கலாமா அப்படின்னு சொல்லும் போதே டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் சொல்றாங்க, நான் அப்ப சொன்னதே தான், காப்பாத்துறது ரொம்ப சிரமம், பெருகுடல்ல ரொம்ப அடிபட்டு இருக்கு, சரி ஆபரேஷன் பண்ணிடலான்னு பார்த்தா அவங்க கோமாக்கு போய் இறந்து போயிருவாங்க, அதனால இது பண்ண முடியாது அப்படின்னு அழுகிறாரு சந்திரசேகர். இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அப்போ சுவாமிஜி சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அந்த பரிகாரத்தை பண்ண சொன்னேன், ஆனா விதி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சுவாமிஜி இது கேட்டோன்னே அப்படி பதறி போயிடுறாரு சந்திரசேகர். இப்போ நான் அன்பரசிக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அன்பரசி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கல்யாணத்தவே நிறுத்திடுவா அப்படிங்கறதும் நல்லாவே தெரியும், இப்ப என்ன பண்றதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு சந்திரசேகர். அப்புறம் இன்னொரு விஷயம், இவங்களது சாதாரண இதா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பல்ஸ் குறைஞ்சு மூளைக்கு கமாண்ட் கொடுக்கறதெல்லாம் குறைஞ்சு போய் 1 மணி நேரத்துல அவங்க ஆல் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு புலம்பி இருக்காரு சந்திரசேகர். அப்ப டாக்டர் சொல்றாரு, நீங்க இப்படி பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே, இது பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் பண்றதுதான், அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஊசியை போட்டோம்னா 7 மணி நேரம் அவங்க உயிரோட இருப்பாங்க, ஆனாலும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னதுன்னா, அந்த ஊசியை போட்டனால அவங்க நடமாட முடியும், ரொம்பலாம் நடக்க முடியாது, பேசுறது சிரமமா தான் இருக்கும், கைத்தாங்களா தான் கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது போதும் டாக்டர், இது போதும், உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு இப்ப மணி 3, இன்னும் 4 மணி நேரம் இருக்கு, எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரசேகர் சொல்றாரு சாமிஜி கிட்ட, சாமிஜி நீங்க முன்னாடி போங்க, நாங்க இப்ப வந்தோம்னா அதை எப்படியும் குட்டியம்மா கண்டுபிடிச்சிருவா, அதனால நாங்க கல்யாணத்தப்ப கரெக்டா வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. குருஜி கிட்டையும் ஓகேன்னு சொல்லிடுறாரு அவரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றாருன்னா, டாக்டர் இன்னொரு விஷயம் சொல்லணும், கண்ணு முழிச்சிட்டாங்க
கஸ்தூரி. ஆனா அவங்களுக்கு இப்ப நடக்கிற விஷயம் எல்லாமே தெரியும். ஆனா உங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கஸ்தூரிய பார்க்க போறாரு சந்திரசேகர். அவங்க ஐசியூல தான் இருக்காங்க. மாஸ்க் எல்லாம் அது வச்சிருக்கனால, ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கும்ல, அதை வச்சிருக்கனால அவங்களால பேச முடியல. இப்ப பேசுறதுக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கஸ்தூரி சந்திரசேகரை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. அழுதுட்டு இருந்த சந்திரசேகர் வந்து அப்படியே கஸ்தூரிய பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே கண்ணை தொடச்சு அங்க இருந்து வந்துடுறாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு சந்திரசேகர். டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்காரு சந்திரசேகர். பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா கஸ்தூரிய பாக்குறாங்க. இன்னும் முடிக்கல, கண்ணு மூடிட்டே இருக்காங்க. கஸ்தூரி கஸ்தூரி அப்படின்னு சொல்லி எழுப்புறா. ரொம்ப நேரம் ஆகுது, எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க. டப்பு டப்புன்னு அடிச்சோடனே அப்படியே முழிக்கிறாங்க. கஸ்தூரி இன்னும் நாங்க உயிரோட தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அழுக ஆரம்பிச்சிடறாரு சந்திரசேகர். நான் என்ன பதில் குட்டி மாட்ட சொல்லுவேன், அவளை எப்படி நான் சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நீங்க போங்க, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி அப்படியே அவங்க கையை அசைவாலேயே சொல்றாங்க. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு சந்திரசேகர். அடுத்ததே சிவகாமிய காமிக்கிறாங்க. சிவகாமி பாத்தீங்கன்னா அந்த நடந்தது பாருங்க, அந்த கல்யாணம் நடந்தது, கஸ்தூரி பார்த்து சிவகாமிய மறைச்சது, கல்யாணம் நடந்துருச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. பயங்கர கடுப்பாயிடுறாங்க. கரெக்டா அப்போ வண்டியில வந்துட்டு இருக்கிற மங்கா கால் பண்றாங்க. அந்த காலை அட்டனே பண்ணவே இல்லை. இவ வேற அட்டன் பண்ண மாட்டேங்கிறாலே, என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க மங்கா. அடுத்ததே சிவகாமிய காமிக்கிறாங்க. சிவகாமி இனிமேல் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேக வேகமா போய் ஒரு சேர் எடுத்துட்டு வர்றாங்க. சாரிய ஃபேன்ல கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு நாட் மாதிரி போட்டு தூக்கு போடுறதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நாட் மாதிரி போட்டு சேலையை அப்படியே அவங்க கழுத்துல மாட்டுறாங்க. அந்த ரவுண்டா இருக்கும்ல, அந்த பார்ட்டை கழுத்துல மாட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.